வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்துராதா, நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு மாற்றம் நடந்துராதா அப்படின்றத எல்லாருமே எல்லாருடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ அப்படிப்பட்ட அதிசயமும் ஒரு மாற்றமும் நடக்கணும்னா நம்ம செயலை மாற்றணும். அப்படி செயலால் செய்யப்படுகின்ற விஷயத்திற்கு வினையும் மாறும். சரி, இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் அதிசயமாகவும் ஆச்சரியமாக மாற வேண்டுமென்றால் உங்களுடைய பெட்ரூமில் இதை வைங்க. நிச்சயம் மாற்றம் அனுபவத்தில் நீங்கள் காண்பீர்கள். ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. மேலும் நம்ம சேனலில் சனிப்பயிற்சி மற்றும் 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாகவே ரகசியங்கள் பல பேசக்கூடிய இடம் எல்லாருடைய வீட்லேயும் பெட்ரூமில் தான். பூஜை அறையில் கூட, சமையல் அறையில் கூட பேசப்படாத ரகசியங்கள் இருக்கக்கூடிய இடமே பெட்ரூம் தான். இல்லறம் நல்லறமாக இருப்பதற்கும் மேலும் பணம் காசு சேர்த்து வைப்பதற்கு உண்டான இடமாகவும் இருக்கும். பீரோ, கல்லாப்பட்டி என முக்கியமான பொருட்கள் இருக்கக்கூடிய இடமும் பெட்ரூம் தான். அந்த பெட்ரூமில் சில முக்கியமான பொருட்கள் இருக்க வேண்டும். பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தால் தான் நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த பெட்ரூமில் பல பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு என்றால், அந்த பழைய இரும்பு பொருட்களை போட்டு வைக்கிறது, கிழிஞ்ச துணிகளை போட்டு வைக்கிறது, எரிஞ்ச பொருட்களை வைத்து கொள்வது மற்றும் பழைய எலக்ட்ரானிக்கல் பொருட்களை போட்டு வைக்கிறது, கத்திரிக்கோல், சிசர் மற்றும் தையல் மிஷின் இவையெல்லாம் இல்லாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு முதல் விஷயம் நல்லது. இதெல்லாம் துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இதை தவிர்த்துருங்க. இப்போது நல்ல விஷயம் என்று எடுத்துக்கொண்டால் அதுவும் கன்னிராசிக்காரங்களுக்கு சிறப்பு. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி யாருன்னா புதன் பகவான். சரிங்களா? ஸோ அதனுடைய அடிப்படையில் எப்பொழுதுமே கன்னிராசிக்காரர்கள் உங்களுடைய பெட்ரூமில் யானை புகைப்படங்கள் அல்லது யானை தந்த புகைப்படங்கள் வைத்து கொண்டால் மிகுந்த நன்மை கிடக்கும். திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். கணவனுடைய அந்யோன்யம் அதிகரிக்கும். அல்லது யானைப்படம் அல்லாது அரச மர புகைப்படங்கள் வைத்து கொள்ளலாம். மிகுந்த சிறப்பை வளர்த்துரும். ஸோ மணி பிளான்ட்னு சொல்லக்கூடிய செடிகளை கண்டிப்பாக பெட்ரூம் வைக்கும்போது மிகப்பெரிய அளவு மன ரீதியான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணும்போது கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். இதுக்கப்புறம் பெட்ரூம் அறையில் கண்டிப்பாக மஞ்சள் நிற ஆடை அல்லது மஞ்சள் நிற வஸ்திரம் ஏதாவது தொங்க விடுங்க. உங்களுடைய திரை, அதாவது வீட்டுக்கு நிலவசத்தில் தொங்க விடக்கூடிய திரை மஞ்சள் நிறத்தில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பை பெற்றுத்தரும். ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியாக நான் சொல்லக்கூடிய விஷயம், பணம் காசு செல்வம் சேரணும், பணம் காசு செல்வம் தங்கணும், செலவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெட்ரூம் அறையில் குறிப்பிட்டு பீரோக்குள் சின்னாயுருவி என்று சொல்லக்கூடிய சின்னாயுருவினுடைய வேர் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிற வஸ்திரத்தில் குறிப்பிட்டு வெள்ளி மஞ்சள் சேர்த்து கெட்டி அந்த துணியை நீங்கள் உங்களுடைய பீரோக்களில் வைக்கலாம். இல்லைங்க அதெல்லாம் வைக்க முடியாது, அதெல்லாம் துணிக்கு டேமேஜ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இதற்கு ஒரு மாற்று வழியாக குபேரன் அல்லது பெருமாளுடைய புகைப்படம் வைத்துக்கொள்வது நல்லது. அதுவும் ரங்கநாதராக இருக்கக்கூடிய பெருமாளை வைக்கிறது நல்லது. ஆதிசேஷன் படுக்கையில் படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதருடைய புகைப்படங்கள் வைப்பது உங்களுக்கு மிகுந்த சிறப்பை பெற்றுத்தரும். எப்படி செய்யும்போது பணங்காசு செல்வம் உங்களுக்கு நீண்ட முறையில் வந்து கொண்டே இருக்கும். அதேபோல் பச்சை கற்பூரம் வைத்து பயன்படுத்துவது தேவையில்லாத விரை செலவுகளை குறைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்னக்கூடிய பொருட்களில் எது உங்களுக்கு தேவையோ, எது உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்து முயற்சித்து பாருங்கள். அனுபவத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஆச்சரியம், அதிசயம், மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.